இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அறிதல் என்பது உதவிகள், அதாவது எந்தவித ஒரு பயனையும் எதிர்பாராமல் உதவி செய்தல், அதுதான் ஒப்புரவு. குறள் எண் 212. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது தகுதி உடையார்க்கு ஆயின் முயல்தலை செய்து ஈட்டிய பொருள் எல்லாம் ஒப்புரவு செய்தற் பயத்தவாம் என்கிறார். மலை போன்ற ஒப்புரவாளர்கள் தொழிலாளர்களிடம் இருந்து ஈட்டிய பொருள்களை எல்லாம் தொழிலாளர்களுக்கே ஒப்புரவு செய்து விடுவார்கள். வாழ்க்கையிலே தொழிலாளர்கள்தான் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள். அந்த உழைத்தவர்களுக்கே அந்த பொருளை எல்லாம் ஒப்புரவு செய்வார்கள். எவ்வளவு அற்புதமான மனிதர்கள்! ஒப்புரவு செய்பவர்களுக்கு எந்தவித கைமாறும் எதிர்பாராமல் அவர்கள் ஒப்புரவு செய்கிறார்கள். எப்படிப்பட்டவர்களுக்கு ஒப்புரவு செய்கிறார்கள்? மிகவும் கஷ்டப்பட்ட தொழிலாளிகளுக்கு ஒப்புரவு செய்கிறார்கள். அவர்களிடமிருந்து பெற்ற பொருளை அவர்களுக்கே ஒப்புரவு செய்கிறார்கள். என்ன அற்புதமாக எழுதியிருக்கார் பார்த்தீங்களா? அதாங்க தெய்வப்புலவர்களுடைய சிறந்த பண்பாடாகும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர் இல்லாத ஒரு அயல்நாட்டிலே கூட அவருடைய புஸ்தகத்தை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது இங்கிலாந்திலே எலிசபெத்து வீட்டிலே விவிலியத்துக்கு அடுத்ததாக போற்றக்கூடியது திருவள்ளுவர் தான். விவிலியத்துக்கு அடுத்ததாக இல்லை, விவிலியத்துக்கு சமமாக போற்றக்கூடியது திருக்குறள் தான். திருக்குறள் கிட்டத்தட்ட 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்போ நாம் திருக்குறளை எப்படி கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மாணவ செல்வங்களே, உங்களைத்தான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். உங்களுடைய நாட்குறிப்பில் இந்த திருக்குறளையும் இந்த பொழிப்புரையும் படித்தேன், எனக்கு இது மிகவும் பிடித்தது என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னாடி வரக்கூடியவர்கள் உங்கள் நாட்குறிப்பை வைத்தே திருக்குறளை அவர்கள் எழுத ஆரம்பிக்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்கள் நாட்குறிப்பு இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கிறேன்.